வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராகிறார் சசிகலா. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தலைவராக தேர்வு. அதிமுக அரசு மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றும் சசிகலா உறுதி. ஐஜேகே தலைவரானார் ரவி பச்சமுத்து. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க உறுதி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சீறி வந்த காளைகள். விரட்டி பிடித்த வீரர்கள், உற்சாகத்தில் மக்கள். சென்னையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக சசிகலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து தமிழக முதல்வராக சசிகலா விரைவில் பதவியேற்க உள்ளார். அதிமுக பொதுச் செயலராகவும் முதல்வராகவும் பதவி வகித்து வந்த ஜெயலலிதா கடந்த டிசம்பர் மாதம் காலமானார். இதனையடுத்து அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் கடந்த மாதம் 27ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலர் சசிகலா தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் கட்சி தலைமையகத்தில் சசிகலா தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதல்வர் பன்னீர்செல்வமும் அமைச்சர்களும் பங்கேற்றனர். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலாவை பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தீர்மானத்தை முதல்வர் பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தை கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் வழிமொழிந்தனர். இதனையடுத்து சட்டப்பேரவை கட்சித் தலைவராக சசிகலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய சசிகலா தான் பொதுச் செயலராக பொறுப்பேற்க வேண்டும் என பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார் என தெரிவித்தார். தற்பொழுது முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாகவும் சசிகலா கூறினார். ஜெயலலிதாவின் கொள்கைகளை கட்டி காப்பாற்றும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்றும் மக்களுக்கான அரசாக அதிமுக அரசு செயல்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்துவிட்டார் என்ற பேரிடி விழுந்தபோது நிறைகுலைந்த எனக்கு அப்போதே அன்பு சகோதரர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தி வந்துள்ளார். அம்மா அவர்கள் நம்மிடம் இல்லை என்ற சூழ்நிலையில் கழகத்தினரின் வேண்டுகோள் அன்றாடம் அம்மா அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் வந்து சந்தித்த கூறியதன் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளராக நான் பொறுப்பேற்றேன். அதே போல் இப்போதும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதலமைச்சராக அனைவரும் வலியுறுத்தி வந்ததன் விளைவாக உங்கள் அனைவரின் கோரிக்கைகளையும் நான் ஏற்கிறேன். அம்மா அவர்களின் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றுவேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் வந்து மக்களுக்காக இந்த ஆட்சி செயல்படும். இதனையடுத்து முதல்வர் பதவியில் இருந்து விலகும் கடிதத்தை பன்னீர்செல்வம் சசிகலாவிடம் அளித்தார். பேரவை அதிமுக தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதம் முறைப்படி தமிழக ஆளுநர் வித்யாசாகரிடம் அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி தமிழகத்தின் புதிய முதல்வராக சசிகலா பதவியேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் 3வது பெண் முதல்வராகவும் 12வது முதல்வராகவும் சசிகலா பதவியேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் சசிகலா போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்பினார். அப்போது அங்கு திரண்டிருந்த திரளான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
அவர்களுடைய வற்புறுத்தலின் மேல் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்கின்ற நாளை ஆவலோடு தமிழக மக்களோடு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லார்ட்டையும் மனு வாங்கியிருக்காங்க. 294 தொகுதியுடைய குறைகளை எல்லாரும் பெட்டிஷனாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கி படிப்படியாக செய்யறீங்க, படித்து பார்த்து உங்களுக்கு எல்லா தொகுதிக்கு தேவையான நல்ல திட்டங்களை செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ சின்னமாக விரும்புகிறாங்களோ அப்போ முதலமைச்சர் பதவி ஏறி உட்காருவாங்க, கோட்டைக்கு வருவாங்க. சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்திற்கு செய்த தொண்டு தமிழ் மக்கள் மீது அவர்களுக்கு இருக்கின்ற பற்றிற்கு அவர் முதல்வராகிறார் என்பது ஒவ்வொரு தமிழனும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், வரவேற்கிறார்கள். முன்னதாக சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலர் சசிகலாவுடன் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெற்ற ஆலோசனையில் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் பின்னர் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக ரவி பச்சமுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் கட்சியின் மாநில செயற்குழுவில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்துவை கட்சியின் தலைவராக பொறுப்பேற்குமாறு சிறப்பு தீர்மானத்தை மாநில செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலர் பி. ஜெயசீலன் முன்மொழிந்தார். சிறப்பு தீர்மானத்திற்கு அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்தனர். உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் மற்றுமுள்ள மூத்த தலைவர்களும் கலந்து ஆலோசித்து நமது செயல் தலைவர் இளையவேந்தர் அவர்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என தீர்மானித்துள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவராக ரவி பச்சமுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன், மூத்த நிர்வாகிகள், மாநில, மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தலைவர் ரவி பச்சமுத்துவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினர். இதனைத் தொடர்ந்து பேசிய இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து, இளைஞர்களும் படித்தவர்களும் இந்திய ஜனநாயக கட்சியை ஆதரிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இளைஞர்களின் உணர்வை புரிந்து கொண்டு கட்சியில் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும், படித்தவர்கள் நாட்டை ஆள வேண்டும் எனவும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். இளைஞர்களுக்கு இந்த ஐஜேகே மேல ஒரு ஈர்ப்பு கண்டிப்பா இருக்குது. சினிமாக்காரங்க இந்த ஆட்சியை பிடிக்கக்கூடாது, படித்தவர் ஆள வேண்டும், நாட்டை ஆள வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணிக்க முடியலன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியல. முதல்ல நாம யாரு, நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருந்து எங்க போறோம், அதுதான் நமக்கு தேவை. இப்போ நமக்கு காம்படிஷன்னா அண்ணாடிஎம்கேவா டிஎம்கேவா இல்லைன்னா எல்லாமே நண்பர்கள் தான், யாருமே அகைன்ஸ்ட் கிடையாது. இன்னைக்கு அரசியல்ல முதல்ல உங்களுக்கு ஒரு இடத்த பிடிங்க. இந்த இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு இடம், நல்ல இடத்தை நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. மேலும் கட்சி நிர்வாகிகள் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களின் பிரச்சனைகளுக்காக போராட வேண்டும் என்றும், மாவட்டம் தோறும் மக்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். நமது கட்சியை கீழே வேறு மரம் மேல எப்படி இருந்தாலும் வேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வேரா நீங்களாம் இருந்து எனக்கு உண்மையை கருத்து சொல்லுங்க. மக்களுக்காக தான் அரசாங்கம், அரசாங்கத்துக்காக மக்கள் மாறக்கூடாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கதான் இருக்கிறோம். அவங்களுக்கு தேவையானதை முறைப்படுத்தி செய்யுங்க. தவறா போனாங்கன்னா தவறு, இது இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு என்ன தேவைன்றத நிச்சயமா நம்ம அதை மைண்ட்ல எடுத்துக்கணும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, மூத்த பத்திரிகையாளர் சோ, கட்சியின் வர்த்தக அணி பொறுப்பாளர் மனோகரன் ஆகியோரின் மறைவுக்கு இந்த கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் தெரிவிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்கி போட்டிகளை நடத்த ஒத்துழைப்பு அளித்த மத்திய அரசிற்கும், இதற்காக பாடுபட்ட பிரதமர் மோடி, முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து மற்றொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது.
வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டுமென தமிழக அரசை கேட்டுக்கொண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன், முதன்மை அமைப்பு செயலர் எஸ் வெங்கடேசன், பார்கவகுல முன்னேற்ற சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, பொதுச் செயலர் சத்யநாதன், இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, மாநில மகளிரணி செயலர் அமுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எண்ணூர் கடற்கரையில் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி 2 நாளில் முடிவடையும் என தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிய விபத்தின் போது ஏற்பட்ட கச்சா எண்ணெய் கசிவு கடலில் கலந்தது. இதனால் எண்ணூரில் இருந்து கோவளம் வரை கடற்கரையில் பரவிய எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை முதல்வர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் தொடர்பாகவும் கடலோர காவல் படையினரிடமும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் 25 குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். காஞ்சிபுரம், சென்னை கடலோர பகுதிகளில் எண்ணெய் படலம் அகற்றும் பணி 95% முடிவடைந்துள்ளதாகவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கச்சா எண்ணெய், கடலில் கலந்த கச்சா எண்ணெய் முழுமையாக அதை அகற்றுகின்ற பணி முழுமையாக முடியும். இதனால் நம்முடைய மீனவர் பெருமக்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் மீன்வளத்துறை சார்பாகவும் வருவாய்த்துறை சார்பாகவும் அரசின் பல்வேறு துறைகளுடைய ஈடுபாட்டோடு இங்கு சிறப்பாக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சேதங்கள் மதிப்பிடப்பட்டு அரசு கவர்னருடன் பரிசீலனைப்பட்டு அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கும். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் விரட்டி பிடித்தனர். அங்கு திரண்டிருந்த ஏராளமானோர் அவர்களை உற்சாகப்படுத்தினர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வகை செய்யும் சட்டம் அண்மையில் அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டிற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டன. இதில் பங்கேற்கும் வகையில் 905 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதேபோல் சேலம், திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். இவர்களில் உடல் தகுதி அடிப்படையில் 972 வீரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விழா இன்று காலை கோலாகல கொண்டாட்டத்துடன் தொடங்கியது. வாடிவாசலில் இருந்து காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. காத்திருந்த வீரர்கள் சீறி பாய்ந்த காளைகளை விரட்டி பிடித்து அடக்க முயன்றனர். ஒரு சில காளைகளை திடலில் நின்று வீரர்களுக்கு சவால் விடுத்தனர். அங்கு கூடியிருந்த ஏராளமானோர் உற்சாக குரல் எழுப்பினர். அனைவருடைய ஒத்துழைப்போடு மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனைத்து துறைகள் கண்காணிச்சுட்டு இந்த அவனியாபுரம் விழா குழு சிறப்பாக இன்று நடத்தப்பட்டுள்ளது. அரசனுடைய விதிகளுக்கு உட்பட்டு நம்ம மதுரை மாவட்டத்தில் நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி எல்லாருக்கும் காளைகளுக்கோ பங்கேற்கின்ற வீரர்களுக்கோ பிரச்சனை இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் எங்களுக்கு அரசு நல்லபடியாக ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இது மேலும் மேலும் தொடரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. 9ஆம் தேதி பாலமேடு, 10ஆம் தேதி அலங்காநல்லூர். இங்கே நாங்கள் மாடு பிடிச்சி நிறையா பரிசு வாங்கியிருக்கோம். இதே மாதிரி அங்கேயும் கலந்து நிறையா மாடு பிடிச்சி பரிசு வாங்குவோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு மாடியும் நாங்கள் எங்கள் பிள்ளை போல கலத்து காலையை வராங்க.
வேடிக்கையில் விடும்போது அதனுடைய வெற்றியை கண்டு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். அந்த சந்தோஷத்துக்காண்டியாக தான் நாங்கள் இந்த மாதிரி முயற்சி எடுத்தோம். ஆனால் இப்போ இது சீக்கிரமாகவே முடித்தது எங்களுக்கு பெரிய மனவேதனையாக இருக்குது. மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்க 13 மருத்துவ குழுக்களும் தற்காலிக குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. வாடிவாசல் மற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் 500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காளைகளை விரட்டி பிடித்த வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மக்கள் எண்ணத்திற்கு எதிரானது சசிகலா தேர்வு பற்றி ஸ்டாலின் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நாமக்கல்லில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 400க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து பிடித்ததை பலர் கண்டு ரசித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெற்றன. பொட்டிரெட்டிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் நாகப்பட்டினம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அங்கு திரண்டிருந்த இளைஞர்கள் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே காளைகள் பாய்ந்ததில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் உள்ளிட்ட 15 பேர் காயமுற்றனர். இவர்களுக்கு அங்கேயே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் மலர்கள் அதிக அளவு பூக்க தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறைபனி காலம் என்பதால் வனப்பகுதிகளில் உள்ள சிறிய செடி மற்றும் கொடி வகைகள் காய்ந்து விடுகின்றன. வறட்சி காலத்தில் வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் பிப்ரவரி மாதத்தில் காணப்படும் ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் எனப்படும் பலாசு மலர்கள் தற்பொழுது பூக்க தொடங்கியுள்ளன. தொலைவில் இருந்து பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதால் இந்த வகை மலர்களுக்கு இதுபோன்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வறட்சி காலத்தில் பல்வேறு பறவைகளை இந்த மலர்களை தேடி வந்து அதில் உள்ள தேனை சுவைத்து செல்கின்றன. இதேபோன்று அரிய வகை மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். இரண்டு நாளில் 2000 அகதிகள் மீட்பு, இத்தாலி கடற்படை அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வட ஆப்பிரிக்காவில் இருந்து ஐரோப்பாவிற்கு வர முயன்ற 2000 அகதிகளை கடந்த 2 நாட்களில் மீட்டிருப்பதாக இத்தாலி நாட்டு கடலோர காவல்படை அறிவித்துள்ளது. வறுமை காரணமாக வட ஆப்பிரிக்காவில் இருந்து, போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான அகதிகள் லிபியா நாட்டில் இருந்து படகு மூலம் ஐரோப்பாவிற்கு வர முயல்வது வழக்கம். நடுக்கடலில் படகு கவிழ்ந்து அடிக்கடி அகதிகள் பலியாவதும் உண்டு. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் லிபியாவில் இருந்து படகுகள் மூலம் வந்த 2000 அகதிகளை 20 அதிரடி நடவடிக்கைகள் மூலம் மீட்டிருப்பதாக இத்தாலி நாட்டு கடலோர காவல்படை அறிவித்துள்ளது.
ஸ்பெயின் நாட்டின் லாலிகா கால்பந்தாட்ட போட்டியில் இம்முறையும் பார்சிலோனா அணியே வெல்லும் என அந்த அணியைச் சேர்ந்த பிரேசில் நாட்டு வீரர் நெய்மர் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டு கால்பந்து வீரரான நெய்மர் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா அணிக்காக விளையாடி வருகிறார். கடந்த 5 போட்டிகளில் அவர் 3 கோல்களை போட்டுள்ளார். பார்சிலோனா அணியில் நெய்மரை தவிர லயனல் மெஸ்ஸி, லூயிஸ் சுவாரஸ் போன்ற தலைசிறந்த வீரர்கள் உள்ளனர். இதனிடையே முன்னாள் கால்பந்தாட்ட ஜாம்பவான் சிடோன் பயிற்றுநராக உள்ள ரியல் மேட்ரிட் அணி தொடர்ந்து பார்சிலோனா அணியை விட முன்னிலை வகிக்கிறது. இருப்பினும் லாலிகா கால்பந்தாட்ட போட்டியில் பார்சிலோனா அணியே வெல்லும் என நெய்மர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராகிறார் சசிகலா. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தலைவராக தேர்வு. அதிமுக அரசு மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றும் சசிகலா உறுதி. ஐஜேகே தலைவரானார் ரவி பச்சமுத்து. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க உறுதி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சீறி வந்த காளைகள், விரட்டி பிடித்த வீரர்கள், உற்சாகத்தில் மக்கள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.